அம்மா வந்து போயஸ் கார்டனில் துக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சின்னம்மா 33 வருஷம் நட்பு போயிடுச்சே, அப்படி துக்கத்தில் உட்காரும் போது நீங்களா செயற்குழு பொதுக்குழு கூட்டி நீங்களா எல்லாரும் முதலமைச்சர் அமைச்சர் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து அம்மா கட்சி ஆட்சி நீங்க தான் காப்பாற்றணும்னு கண் கலங்கி நின்றது யார்? ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள், தம்பிதுரை அவர்கள், இருக்க அத்துணை முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அத்தனை பேர் இருந்தாங்கல்ல. இப்ப மட்டும் என்ன மாத்தி பேசுறாங்க? இப்படி நீங்க மாத்தி மாத்தி பேச போய் தானே மக்கள் நம்பல, நீங்க மாத்தி மாத்தி பேச போய் தானே தொண்டர்கள் நம்பல. அதனாலதான் தொடர் தோல்வி. தொடர் தோல்விக்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமியோடைய சகாக்கள் மாத்தி மாத்தி பேசி அவரும் சரி அவருடைய சகாக்களும் சரி மாத்தி மாத்தி பேச போய் தானே தொண்டர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அம்மா சிறைவாசம் 4.5 ஆண்டு சிறைவாசம் இருக்கு. கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் அம்மாவுடைய பேச்சை கேட்டு அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. திமுக ரெண்டாவது வேற ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை குலைக்க பார்க்குது, இந்த ஆட்சியை காலி பண்ண பார்க்குது. அன்னைக்கு அம்மாவுடைய ஒற்றை குரலுக்காக, சின்னம்மாவுடைய ஒற்றை குரலுக்காக திமுக அதிமுகவுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒரு சிலர் தவிர்த்து ஓபிஎஸ்ஐ தவிர்த்து அன்னைக்கு ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்குறாரு. அன்னைக்கு ஒன்னா இருந்து கூவத்தூர்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். என்னுடைய சகோதரர் தேர்ந்தெடுத்தாங்க.